வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைவருக்கும் வளர்ச்சி என்பதை பலரால் புரிந்து கொள்ளவும் முடியாது, ஏற்கவும் முடியாது என்று மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரை. வளர்ச்சி மீதான பார்வையால் தான் நாட்டு மக்கள் 3வது முறையாக தங்களை தேர்ந்தெடுத்திருப்பதாக பெருமிதம். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் கட்சி காங்கிரஸ், தேசத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பது பாஜக. குடும்பத்தை தாண்டி காங்கிரஸ் கட்சி சிந்திக்காது என்று மாநிலங்களவையில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. இரு அவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கியது பாஜக அரசுதான் என்று பிரதமர் மோடி பேச்சு. புதிய நாடாளுமன்றத்தில் முதல் முடிவாக மகளிர் இடஒதுக்கீடு வழங்கும் நடவடிக்கை இருந்தது என்றும் பெருமிதம். ஓபிசி ஆணையத்திற்கு பாஜக அரசுதான் சட்ட அங்கீகாரம் வழங்கியதாக பிரதமர் மோடி பேச்சு. பொருளாதார ரீதியாக பின்தங்கியோருக்கு சுமூகமான முறையில் இடஒதுக்கீடு தரப்பட்டதாகவும் கருத்து. கை கால்களில் விலங்கிடப்பட்ட நிலையில் உள்ள இந்தியர்களின் வீடியோ வெளியீடு. கடும் கண்டனம் எழுந்த நிலையில் சட்டவிரோத குடியேற்ற தடுப்பு சட்டத்தின்படியே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்கா விளக்கம். அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரம். மத்திய அரசு விளக்கம் அளிக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. அமெரிக்காவின் திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் எந்த நடைமுறை மாற்றமும் இல்லை. திருப்பி அனுப்பப்படும் இந்தியர்களை மரியாதையுடன் நடத்த கோரிக்கை விடுத்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். கைவிலங்கிட்டு அழைத்து வருவது வழக்கமான ஒன்று. பெண்கள் குழந்தைகளுக்கு கைவிலங்கிட மாட்டார்கள். 2009ஆம் ஆண்டு முதல் இதுவரை எவ்வளவு பேர் நாடு கடத்தப்பட்டார்கள் என்று மாநிலங்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். இந்தியர்களை கைவிலங்கிட்டு அழைத்து வந்ததற்கு திமுக எம்பி திருச்சி சிவா கண்டனம். சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அமெரிக்கா திருப்பி அனுப்பிய முறை சரியில்லை என்றும் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் உள்ள அனைத்து இந்தியர்களையும் அழைத்து வர விமானம் அனுப்பாதது ஏன்? பிரதமர் மோடி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வலியுறுத்தல். டெல்லியில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக யுஜிசி வெளியிட்ட வரைவு அறிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தி முழக்கம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே, அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க. யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக டெல்லி திமுக மாணவர் அணி போராட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்பு. சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். ஒரு நாடு ஒரு மொழியை கொண்டு வர மத்திய அரசு முயற்சி. டெல்லியில் நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. யுஜிசி மூலம் மாநிலங்களின் உரிமையை பறிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கல்வியை RSS மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்றும் திமுக மாணவர் அணி போராட்டத்தில் வலியுறுத்தல். யுஜிசி மூலம் மாநிலங்களின் கல்வி உரிமையை பறிக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது. திமுக ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த பிறகு அகிலேஷ் யாதவ் காட்டம்.
யுஜிசி வரைவு விதிகள் குறித்து கருத்து கூறுவதற்கு அவகாசம் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டிப்பு. கல்வியாளர்கள் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை. சுதந்திரத்திற்கு முன்பிலிருந்தே பல்கலைக்கழக வேந்தர்களாக ஆளுநர்களே இருந்து வந்துள்ளனர் என்று பலமுறை கூறியிருக்கிறேன். யுஜிசி என்பது தன்னாட்சி அமைப்பு என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து. ஆண்டுதோறும் 3000 ரூபாய் செலுத்தினால் இந்தியா முழுவதும் டோல்கேட்டில் இலவசமாக பயணிக்கலாம். மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். மசோதாக்கள் துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு எதற்காக 3 ஆண்டுகள் தேவைப்படுகிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி கேள்வி. நெல்லையில் டாடா சோலார் பேனல் உற்பத்தி தொழிற்சாலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விக்ரம் சோலார் கட்டுமான பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். நெல்லையில் 66 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாளையங்கோட்டை மகாத்மா காந்தி தினசரி சந்தையில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான வணிக வளாகத்தை திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்க முயற்சிப்பவர்களை தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் சனாதன சக்திகளை சரியாக கையாளாமல் விட்டால் தமிழ்நாடு முழுவதும் கலவரத்தை ஏற்படுத்துவார்கள் என்று திருமாவளவன் அறிக்கை. பெரியாரே எங்கள் தலைவர், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சூழலுக்கு ஏற்றவாறு தற்பொழுதைய ஆட்சியாளர்கள் பேசுவதாக விஜய் விமர்சனம். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் மத்திய அரசும் தமிழக அரசும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாகவும் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனிடம் சென்னை தடயவியல் அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்ட குரல் பரிசோதனை நிறைவு. பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் என்ற வாக்குறுதியை 4 ஆண்டுகள் கடந்த பிறகும் நிறைவேற்றாதது ஏன்? போதைப்பொருள் புழக்கம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை என மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. மலிவான அரசியல் செய்வதை விடுத்து இபிஎஸ் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவாரா என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி. சொந்த கட்சியினர் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தால் அதனை திசை மாற்றி மக்களை குழப்பும் பணியை எடப்பாடி பழனிசாமி செய்வதாகவும் விமர்சனம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கரூர் வங்கி மேலாளரிடம் அமலாக்கத்துறை மீண்டும் விசாரணை நடத்தலாம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி. இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த முடியாது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் எடப்பாடி பழனிசாமி வாதம். மக்களிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான 5 பேருக்கு சிபிசிஐடி காவல் முடிந்து நிறைவு. 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு.
ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட மனு தள்ளுபடி. வேட்பு மனுவில் தகவல்கள் மறைக்கப்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். பல்கலைக்கழகங்களில் கௌரவ விரிவுரையாளர்களை நியமிப்பது மிகப்பெரிய மோசடி என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. எதிர்காலத்தில் அரசு துறைகளில் விதிகளை பின்பற்றியே பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக தலைமை செயலாளர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாரா என்றும் கேள்வி. போச்சம்பள்ளி அருகே மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் 3 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. வேங்கை வயல் விவகார வழக்கை விசாரணைக்கு ஏற்றது புதுக்கோட்டை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம். புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து மாற்றப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைக்கு ஏற்பு. கழிவுநீர் கலப்பதை தடுக்க வைகை ஆற்றில் வாரந்தோறும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். மதுரை, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான குழுவினருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. போச்சம்பள்ளி அரசு பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரம். பாலியல் அவலங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து பிப்ரவரி 8ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை கிளாம்பாக்கத்தில் கத்திமுனையில் ஆட்டோவில் கடத்தி இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்தது தனிப்படை போலீஸ். சென்னையில் முறையாக சொத்து வரி செலுத்தாத நபர்களுக்கு QR குறியீடுடன் கூடிய நோட்டீஸ் அனுப்ப மாநகராட்சி முடிவு. சுமார் 2 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ளதாக தகவல். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் விசிக நிர்வாகி தாக்கியதாக கையில் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் SI. காவல்துறையில் பணியாற்றும் தன் மகளுக்கே உரிய பாதுகாப்பு இல்லை என்று அவரது தாய் கண்ணீர். மரியாதை இல்லாம பேசி சட்டை பிடிச்சு இழுத்து கையெல்லாம் கீறி போட்டு பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கானுங்க. ஸ்டேஷன்லயே எனக்கு இந்த விவரம் தெரிஞ்சு நான் ஓடுனேன். ஹாஸ்பிட்டல்ல பக்கத்துல சாய் கிளினிக்னு ஒரு இதுல கொண்டு போய் வச்சிருந்தேன். அந்த பிள்ளைனால மூச்சே விட முடியல. திரும்ப கொஞ்சோண்டு சுடுதண்ணி கொடுத்து டாக்டர் அதுக்கு முன்னாடியே மாத்திரை கொடுத்து படுக்க வச்சுட்டாரு. அப்புறம் நான் போயிட்டு சுடுதண்ணி கொடுத்த உடனே ஏங்கி 2 தடவை மூச்சு விட்டுச்சு. சரி இது சென்னை MGR நகர் சூளைப்பள்ளம் பகுதியில் மின்சாரம் பாய்ந்து தொழிலாளி பட்டாபிராமன் உயிரிழப்பு. கழிவுநீர் அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது நேர்ந்த விபரீதம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பாலியல் புகார் தொடர்பாக தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரிடம் போலீசார் விசாரணை. ஆசிரியரிடம் நடைபெறும் விசாரணைக்கு மாணவர்கள், பெற்றோர் எதிர்ப்பு. திருச்சி அடுத்த குமாரவயலூர் முருகன் கோவில் முன்பு கும்பாபிஷேகத்தையொட்டி புதிதாக அமைக்கப்பட்டு வந்த அலங்கார வளைவு சரிந்து விழுந்தது. பொதுமக்கள் யாரும் அந்த வழியாக செல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மத்திய அரசின் பொது பட்ஜெட்டை கண்டித்து டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். உரு பொம்மைகளை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்து மீது சரக்கு லாரி கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, 15 பேர் காயம். அதிர்ச்சியூட்டும் காட்சி வெளியாகி பரபரப்பு. மத்திய பிரதேச மாநிலம் ஷிவ்புரியில் ராணுவ பயிற்சி விமானம் வயல்வெளியில் விழுந்து விபத்து. தீப்பிடித்து எரிந்ததில் விமானி காயமடைந்திருப்பதாக தகவல். உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோ நிறுவனத்தின் பெயர் எட்டர்னல் என மாற்றம். ஜொமேட்டோ, பிளிங்கிட், டிஸ்ட்ரிக்ட், ஹைப்பர் பியூர் போன்றவற்றை உள்ளடக்கி எட்டர்னல் லிமிடெட் என்ற பெயரில் ஒரே நிறுவனத்தின் கீழ் கொண்டு வருவதாக அறிவிப்பு. தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் விடாமுயற்சியை திருவிழாவாக கொண்டாடிய ரசிகர்கள். அஜித் பேனருக்கு சூடம் காட்டியும் திரையரங்குகள் முன்பு பட்டாசு வெடித்தும் உற்சாக கொண்டாட்டம். மதுரையில் விடாமுயற்சி படம் பார்க்க வந்த ரசிகர்கள் சாலையில் பட்டாசு வெடித்து அட்ராசிட்டி. லேசான தடியடி நடத்தி போலீசார் விரட்டி அடித்ததால் பரபரப்பு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 18 வயது இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் தொல்லை அளித்த விவகாரம். ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் கைது. விண்வெளியில் இருந்தவாறே பூமியை புகைப்படம் எடுத்த சுனிதா வில்லியம்ஸ். பசிபிக் பெருங்கடலுக்கு மேல் 423 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வரும்போது எடுத்த புகைப்படம் இணையத்தில் வைரல்.